உங்களை ஏமாத்துன எந்த உறவாக இருந்தாலும் சரி, அது கணவனாக இருந்தாலும் சரி, அல்லது மனைவியாக இருந்தாலும் சரி, காதலனாக இருந்தாலும் சரி, காதலியாக இருந்தாலும் சரி, புதிதாக வருகின்ற யாரையும் நம்பி நேசம் வைக்கிறேன், பாசம் வைக்கிறேன், காதல் வைக்கிறேன், அன்பு வைக்கிறேன் மட்டும் ஏமாற வேண்டாம். எப்ப இருந்து இந்த வருடம் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்றவாறு அதிகமான லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இருக்க போகிறது. எவ்வளவு பெரிய சிக்கல்கள், எவ்வளவு பெரிய போராட்டங்கள், எவ்வளவு பெரிய மன அழுத்தங்கள்ல நம்மளுடைய 12 ராசிக்காரர்களும் இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் தன்னுடைய பார்வையின் மூலமாக குரு பகவான் அத்தனை ராசி அதிபதிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. இப்போ நம்ம பார்க்க போகிறது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். 2025 நம்ம கடந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ ஃபைனல் எண்டுக்கு வந்திருக்கோம். இப்போ ஸ்டார்டிங் அப்படின்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன? 2026 நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்குமா, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துருமா அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை எந்தெந்த கிரகங்கள் கொடுக்க போகிறது, நீங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் எந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதை எதன் அடிப்படையில் பார்ப்போம் அப்படிங்கும்போது, கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், அதுக்கடுத்து செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், ராகுகேது பகவான், சனி பகவான் போன்ற 8 கிரகங்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வருட பலன்கள் பார்க்க போகிறோம். அப்போ இந்த 8 கிரகங்களுடைய அமைப்பு இந்த 2026 பிறக்கும்பொழுது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கிரகங்கள் வருடம் ஆரம்பிக்கும் போது ஒன்று போல் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அப்போ இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வருடம் துவக்கத்திலேயே 4 கிரகங்கள், ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களான, முக்குட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களான 4 கிரகங்கள் ஒரே ராசியில் அமர்ந்திருக்கிறாங்க, தனுசு ராசியில். அதுவும் காலபுருஷன் ராசிக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடத்துல சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், அதே போல் காலபுருஷனுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான். இந்த 4 கிரகங்களும் எந்த ராசியில் அமர்ந்திருக்காங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசியில் அமர்ந்திருக்காங்க. ஓகே, இவங்க 4 பேரும் அமர்ந்தனால என்ன நடக்க போகுது, இதனால பெரிய மாற்றம் வந்துருமா அப்படின்னா, இந்த 4 கிரகங்களையுமே அந்த தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் டைரக்டா மிதுன ராசியிலிருந்து பார்க்கார். அப்ப எவ்வளவு பெரிய சிக்கல்கள், எவ்வளவு பெரிய போராட்டங்கள், எவ்வளவு பெரிய மன அழுத்தங்கள்ல நம்மளுடைய 12 ராசிக்காரர்களும் இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக, தன்னுடைய பார்வையின் மூலமாக குரு பகவான் அத்தனை ராசி அதிபதிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். இந்த 4 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய உலகியல் ரீதியாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்க போகுது. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா உலகியல் ரீதியாக இன்னொரு பெரிய ஒரு சிக்கல்கள், ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது. என்ன மாற்றம்னா, ராகு இன்னும் கும்பத்தை விட்டு கடக்கலை. அப்போ கும்பத்தை விட்டு கடக்காதனால கிட்டத்தட்ட இந்த வருடத்தில் குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு மே மாதத்துக்கு பிறகு உலகியல் ரீதியாக சில சீற்றங்கள் ஏற்படும். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு காற்று மூலமாக ஏதாவது சின்ன சின்ன வியாதிகள், இப்போ நம்ம கொரோனாலாம் வந்துச்சு பார்த்தீங்களா, எதிர்பார்க்காததான் கொரோனா, அதே மாதிரி சின்ன சின்ன வியாதிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அது நம்மளுடைய இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது. இப்போ இந்த வருடத்தில் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார். அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் என்ற கிரகங்கள் தனுசு ராசியில், ராகு பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக கும்பராசியில் இருப்பார். அதாவது துவக்கத்தில் கும்பராசியில் இருப்பார். அதுக்கடுத்து கேது பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருப்பார். ஓகேவா? சனி பகவான் ஆல்ரெடி இந்த வருடம் முழுவதுமே என்ன பண்ணுவார், மீன ராசியில் தான் பயணம் செய்வார். இதில் நம்மளுடைய ராகு கேது பகவான் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, டிசம்பர் மாதம் ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ராகு பகவான் மகர ராசிக்குள்ளேயும் கேது பகவான் கடக ராசிக்குள்ளேயும் நுழைவாங்க. நம்மளுடைய குரு பகவான் பார்த்திங்கன்னா இப்போ மிதுன ராசிக்குள்ளே இருக்க குரு பகவான் ஜூன் மாதம் கரெக்டாக ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக கடக ராசிக்குள்ளே நுழைகிறாரு. அதுக்கப்புறம் அதிசாரமாக அவர் என்ன பண்ணுவார், சிம்ம ராசிக்குள்ளே நுழைவார்.
அப்போ இந்த கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வருட கிரகங்களில் இந்த வட்டம் குரு பகவான் மட்டுமே கொஞ்சம் அதிகமாக 3 ராசிக்கு தன்னுடைய பயிற்சிகளை செலுத்துகிறார் என்று பார்க்குறோம். மற்ற கிரகங்கள் எல்லாமே அந்தந்த நிலையில் மாத கிரகங்கள் அப்படியே கரெக்டாக 45 நாட்களுக்கு ஒருக்க செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் கரெக்டாக அவங்கவுங்க வேலையை செய்வாங்க. சூரிய பகவான் கரெக்டாக மாதத்துக்கு ஒருக்க அவர் என்ன பண்ணுவார், பயணம் செய்வார். இப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மிக பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க. ஜாக் பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நகர்வுகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. கும்பராசி அன்பர்களில் பல அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய சந்தோஷத்தை, தன்னுடைய மகிழ்ச்சியை கிடைக்குமா கிடைக்காதாங்கிற நிலைமைக்கு இந்த 2024-25 அவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிட்டிங்க. அப்போ இனிமேலாவது பிரச்சனை இல்லாமல் கொண்டு போயிடலாமா, இனிமேலாவது ஒரு மன அழுத்தம் இல்லாமல் போயிடலாமா? கிட்டத்தட்ட இந்த ஜூன் இறுதியிலிருந்து டிசம்பருக்குள்ளே நீங்கள் பட்ட பாடு பெரும்பாடு. 2025 ஜூன் மாதம் ஜூலை மாதத்துக்கு பிறகு நீங்கள் பட்ட போராட்டம் பெரிய போராட்டம். உடல் ரீதியாக, மன ரீதியாக, உறவின் ரீதியாக எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை, பிரச்சனைகளை சந்திக்கணுமோ சந்திச்சிட்டீங்க. அப்போ அந்த நிலையிலிருந்து ஒரு மாறக்கூடிய ஒரு மாற்றம், ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்களை ஏமாத்தின, உங்களை காயப்படுத்தின, உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு வேற நபரை நாடி போன, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க உங்க காலடியில் விழுந்து மனசார மன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட சேரணும்னு ஆசைப்படுவாங்க. எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு சாதாரண நபரை கிடையாது. பல பேரை சாதிப்பதற்கு, அவர்கள் சாதனை புரிவதற்கு உதவி செஞ்ச நபர். ஏற்றிவிட்ட ஏனியை போலதான் நீங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கீங்க. நிறைய உதவிகள் செஞ்சுருக்கீங்க. எந்த உதவியாச்சும் ஒரு பிரதிபலன் எதிர்பார்த்து செய்வீங்கனால கிடையாது. நீங்கள் செய்கிற உதவியெல்லாம் எப்படி இருக்குன்னா, என்னை நம்பிட்ட, என் மேலே பாசம் வச்சுருக்க, என் மேலே உண்மையான அன்பு வச்சுருக்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு தான் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஆனால் நீங்கள் சொன்ன அத்தனை பேரும், அந்த அன்பு காட்டின, பாசம் காட்டின அத்தனை பேரும் உங்களை ஒரு ஒளியாக, எப்படி நம்ம டீப் லைட்டை ஒரு லைட்டை போட்டுட்டு இந்த இடத்துல தனக்கு தேவையான வேலையெல்லாம் முடிஞ்சோடனே ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் போயிடுமோ, அதே மாதிரி தான் உங்களை தன்னுடைய தேவைகளுக்கு பயன்படுத்தினாங்கிறது தான் நான் சொல்லுவேன். அப்படி பயன்படுத்தி தனக்கு காரியமான வேற லெவலில் போனாங்க பார்த்தீங்களா, அவங்க லெவல் கண்டிப்பாக நிலைக்காது. எழுதி வச்சுக்கோங்க. அது நம்ம சாவு விட்றன்னு கூட இருந்தால் கூட கவலையே இல்லை. நான் சொல்கிறேன்னு நான் சொல்லலை, கிரகம் சொல்லுது, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். உங்களை தேடி வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. உறவுகள் அனைத்தும் உங்களை ஏமாத்தின எந்த உறவாக இருந்தாலும் சரி, அது கணவனாக இருந்தாலும் சரி, அல்லது மனைவியாக இருந்தாலும் சரி, காதலனாக இருந்தாலும் சரி, காதலியாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட வந்து சரணடைஞ்சு தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்பதற்கான காலம் இந்த 2026. இதற்கு உங்களுடைய சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் உங்கள்கிட்ட தனியாக மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. 10 பேருக்கு, உங்கள் குடும்ப உறுப்பினர்களோ இல்லை உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள் உபயோகப்படுத்துகிறாங்களோ, அவச்சொல்களை சொன்னாங்களோ, அவர்கள் முன்னாடி இந்த மன்னிப்பு நடைபெறும். ஐயா மன்னிப்பு நடைபெறட்டுங்கய்யா, என் லைஃப்பில் மாற்றமும் நடைபெறுமா? கண்டிப்பாக மாறும், கண்டிப்பாக மாறும், கவலையே படாதுங்க. கிரகங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக வேலை பார்க்க போகுது. ராகு பகவான் ராசியில் அமர்ந்திருக்க ராகு பகவான் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ டிசம்பர் 5 வரையும் ராகு அங்கே தான் இருக்கார். சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் 2ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் சனி பகவானுடைய பயங்கரமான ஒரு லாக், அவர் கொடுக்குற அழுத்தம், பிரச்சனை எல்லாமே ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து ரிலீஸ் ஆகிடும். உங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகள் உண்டாகும். எப்படி கோவிலில் உள்ள கலசம் அனைவராலும் கும்பமாக கருதி வழிபாடு செய்யப்படுகிறதோ, மனசார கையெடுத்து கும்புற அளவுக்கு செயல்பாடு நடக்கிறதோ, அதே மாதிரி உங்களை வஞ்சித்த, உங்களை கஷ்டப்படுத்தின, மீண்டும் கஷ்டப்படுத்தி இருக்க அத்தனை பேரும் உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. உங்களை பார்த்து அத்தனை பேர் கையெடுத்து கும்பிடுவாங்க.
அந்த அளவுக்கு உங்களுடைய நிலை மாறும். அதே போல கும்பராசி பெண்களுக்கு இந்த வருடம் ஒரு ஏற்றத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வருடம். உங்களுடைய கணவர் உங்கள் மீது முழுமையான அன்பு காட்டுவார். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்க போகுது. கணவன் மனைவி அந்யுன்யம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுற கும்பராசி பெண்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கும்பராசி ஆண்களுக்குமே குழந்தை பாக்கியம் உண்டு. பொதுவாகவே இந்த வருடம் கும்பராசிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். முதல் குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தை பிறப்பதற்கான பாக்கியம் அதிகமாக இருக்கிறது. அதில் எந்த மாற்றம் கிடையாது. கும்பராசிக்காரங்க இந்த வருடத்தில் செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னா, யாரையும் புதிதாக வருகின்ற யாரையும் நம்பி நேசம் வைக்கிறேன், பாசம் வைக்கிறேன், காதல் வைக்கிறேன், அன்பு வைக்கிறேன்னு மட்டும் ஏமாற வேண்டாம். எப்போ இருந்து? மேக்சிமம் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் வரையும் கொஞ்சம் நிதானம் தேவை. யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது. ஓகேவா? அதே போல கும்பராசியில் யாரெல்லாம் அரசாங்க உத்தியத்தில் இருக்கீங்களோ அத்தனை விதமான கும்பராசி அன்பர்களுக்கும் பதவி உயர்வு உண்டு. தனியார் துறையில் வேலை பார்க்குற கும்பராசி அன்பர்களுக்கும் பதவி உயர்வு உண்டு. அதே போல் சொந்தமாக தொழில் செஞ்சுக்கிறீங்க, தொழிலில் லாபங்களே கிடைக்க மாட்டேங்குன்னு வருத்தப்படுறீங்கன்னா இந்த வருடம் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்றவாறு அதிகமான லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கும்பராசி அன்பர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு. நீங்க சினிமா துறையில இருந்தாலும் சரி, நீங்க சின்ன திரையில இருந்தாலும் சரி, பெரிய திரையில இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு சிறந்த படம் உங்களுக்காக உருவாக்கப்படும். அந்த படத்துல நீங்க நடிப்பது மூலமாக இந்த உலகத்துக்கே நீங்கள் வேர்ல்டு ஃபேமஸான நடிகர் நடிகை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுல ஏற்றம் உண்டு. சின்ன திரை பெரிய திரை எந்த திரையில இருந்தாலும் சரி, நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வேலை பார்க்குற அல்லது யூடியூப் சேனல்ல பயணிக்கிற அத்தனை விதமான நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்குமே ஒரு ஏற்றம் உண்டு. கும்பராசி மாணவர்களை இந்த வருடம் மிஞ்சும் அளவுக்கு படிப்பில் வேறு எவரும் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய படிப்பில் நீங்கள் உங்களுடைய திறமையை காட்டுவீங்க. உங்களுடைய வேகம் விவேகம் எல்லாமே சிறப்பாக இருக்க போகிறது. நிதானமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது. இந்த வருடத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு வயிறு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் தோள்பட்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க கவனமா இருந்தா வராது. உடனே மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொடர்பு கொண்டுருங்க, பார்த்துருங்க, பிரச்சனை கிடையாது. இந்த வருடம் 2026 நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சா ஏற்றம் ஏற்படும், என்ன வழிபாடுகள் செஞ்சா உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனை இருந்தும் தேவையில்லாத ஒரு செயல்பாடு இருந்தும் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும் என்று நினைத்தால், உங்களுடைய ஊரில் உள்ள காவல் தெய்வமான கருப்பசாமியை நீங்கள் முழுமையாக வழிபாடு செஞ்சால் உங்களுடைய கவலைகள், உங்களுடைய இன்னல்கள், உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய அத்தனை விதமான பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் விடுபட்டு எதிர்மறையான விஷயங்கள் இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு நேர்மையான ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் மட்டும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கும்பராசி அன்பர்களுக்கு உறுதியாக ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கான இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போது, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்த்துருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா வருடத்தின் பொது பலன்களே. இதை தாண்டி உங்களுடைய மனசில் இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் குடும்ப ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். என்னால் முடியலை, நான் எவ்வளவோ இறங்கி போயிட்டேன், ஆனால் என்னை மீண்டும் மீண்டும் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிகிட்டே இருக்காங்க, அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற விஷயங்கள், இப்படி எந்த சம்மந்தப்பட்ட உங்களுடைய ஜாதக ரீதியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம்.
கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், அதுக்கு நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடு செஞ்சே மாற்றம் ஏற்படுத்திக்கலாமா, அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் கிரகங்கள் பலவீனமாக இருந்தால் என்ன பரிகாரங்கள் செஞ்சால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பேர், நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதேபோல் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.